கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய பரிசுத்த நாமத்தை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக நாம் நம்முடைய இல்லங்களிலே கூடி வந்திருக்கிறோம். காணொளி காட்சி மூலமாக கடவுளை ஆராதிப்பது என்பது ஒரு புதிய அனுபவமாக கடந்த நாட்களிலே நமக்கு அமைந்து வருகிறது. கடவுள் எவ்வளவு நாள் அனுமதிக்கிறாரோ அவைகளை ஏற்றுக்கொண்டு தான் நாம் ஆக வேண்டும். நம்மை தரைமட்டமாக தாழ்த்தி வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் முன்னையும் என்னையும் படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் அடிபணிந்து அவரை வாழ்த்தி தொழுது கொள்வோம். சங்கீதம் 1 முதல் கடைசி வரை முறையாக நாம் வாசிப்போம். Let us read Psalm 1 verses 1 to 6 in a responsive manner. பாடல் புத்தகத்திலே 141வது பக்கம். பாக்கியவான் எவன் பொல்லாதவரின் ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளின் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும் கர்த்தரின் பிரமாணத்தில் சேர்ந்து இரவும் பகலும் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷனை பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு பருவ காலத்தில் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பொல்லாதவரோ அப்படியாமல் காற்று அடித்துக் கொண்டு போகும் பதரை போல் இருப்பார்கள். ஆதலால் பொல்லாதவர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களின் வழியை கர்த்தர் கவனித்துக் கொள்வார், பொல்லாதவரின் வழியோ பாழாகும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற, நிம்மதி கொடுக்கின்ற ஒரு விஷயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் இரண்டரை கலந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கவலையிலே, கண்ணீரிலே, துக்கத்துல, துயரத்துல, சந்தோஷத்துல, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற தேவனா இருக்கிறீர். ஸ்தோத்திரம். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் கர்த்தாவே நீரே எங்களுக்கு போதும் சுவாமி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தாசனாகி யோசுவா சொன்னது போல நாங்களும் கர்த்தாவே இந்த கொள்ளை வியாதிகள் சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலும் மரணங்கள் ஆண்டவரே குவியல் குவியலாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் வேதனைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் என்று பல்வேறு முனைகளிலே ஆண்டவரே நாங்கள் பார்க்கின்ற போது அவைகளினால் அலசடிப்படுகின்ற போதும் நீர் எங்களை கைவிடாமல் காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றபடினாலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் உடைய கிருபை காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் எப்பொழுதும் சுவாமி உமக்கு ஏற்ற சாட்சிகளாக உள்ளத்தில் வாழ கிருபை செய்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 113வது பாடலை நாம் பாடுவோம். உன்னதமான ராஜாவாகிய உன்னதமான ராஜாவான சீர்ந்த இயேசுவே, ஓமில் மகிழ்ந்து ஓமை புகழ்ந்து நேசித்து பூமலர் காடும் பயிரோங்க
தேவாராதனை முறைமை, தி ஆர்டர் ஆஃப் மார்னிங் சர்வீஸ் வித்தவுட் கம்யூனியன். பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றது உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என் விருதுகளை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். என் பாவத்தின் தோஷத்தை சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய இளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனை எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாளை ஜீவனை சுமத்துக் கொள்ளும்படி உம்மை விசுவாசித்து மறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரன் நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவி தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகை பிந்தின 2ஆம் ஞாயிறு, the second Sunday of Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 97. The introit for this day is contained in page number 97. ஏகோவாவும் எனக்கு ஆதரவாயிருந்தான். அவர் விசாலத்திலே என்னை கொண்டு வந்தார். என் மேல் பிரியமாயிருந்த படியால் என்னை விடுவித்தார். ஏகோவா என் பலமே, உம்மில் அன்பு கூறுகிறேன். யெகோவா என் கன்மலை, என் கோட்டை, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே போலவே
எங்களும் இரங்கும் கிறிஸ்துவே எங்களும் இரங்கும் கர்த்தாவே எங்களும் இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்கு சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகாமகம் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுள் நாட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவிடம் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம், கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 98. ஆண்டவராகிய கடவுளே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவர்களை தவறாமல் ஆதரித்து ஆளுகிறீரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவர்களாய் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேதபாகங்களை நாம் வாசித்து கேட்போம். முதலாவது வேதபாகம் பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரை வாசிக்க கேட்போம். First reading is taken from the Old Testament text, the prophetic book of Ezekiel, chapter 17, verses 22 to 24. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளின் ஒன்றை எடுத்து அதன் நடுவேன், அதன் இளக்கிளைகளில் உள்ள கொழுந்துகளில் இலசாக இருக்கிற ஒன்றை கொய்து அது உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன்.
இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அது கீழே சகலவித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு வாசித்து முடிந்தது. இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை கேட்போம். Today's epistle reading is taken from the second letter of St. Paul to Corinthians, chapter 5, verses 1 to 10. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளியிடப்பட வேண்டும். இன்றைக்கான நிருபவாக்கை வாசித்ததாயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 34 வரை கேட்போம். ஆண்டவரே உமக்கு மகிமையோ The Gospel according to St. Mark, chapter 4, verses 26 to 34. He also said that this is what the kingdom of God is like. A man scatters seed on the ground night and day, whether he sleeps or gets up. The seed sprouts and grows, though he does not know how. All by itself the soil produces grain, first the stalk, then the head, then the full kernel in the head. As soon as the grain is ripe, he puts the sickle to it, because the harvest has come. Again he said, what shall we say the kingdom of God is like, or what parable should we use to describe it? It is like a mustard seed, which is the smallest seed you plant in the ground. Yet when planted, it grows and becomes the largest of all garden plants, with such big branches that the birds of the air can perch in its shade. With many similar parables, Jesus spoke the word to them, as much as they could understand. He did not say anything to them without using a parable. But when he was alone with his own disciples, he explained everything. Here ends the gospel reading. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் மூலமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியை அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் உட்வைத்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ்ப்பாடப்பட்டு சிலுவையில் அறையோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் அதை பார்த்து வீற்றிருக்கிறார். நம்மிடத்திலிருந்து உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்க்கையும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 331வது பாமாலையை நாம் பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் கோல நேரமும் நீர் கையாடி ஆளும். எந்தன் கை பேரன்பினால் ஏவப்படவும் என் கால் வேகமாய் உழைக்கவும் அழகாய் விளங்கவும். எந்த நாவு என்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுமாக்கி அருளும். எந்த நாஸ்தி தேவாரே மோற்றும் ஏற்றுக் கொள்ளுவே. பூத்தே கல்வியாவையும் சீத்தம் போல் பிரயோகியும். எந்தன் சீத்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவீர் அதை நீத்தம் ஆளுவீர். திரு பாதம் பற்றினே எந்த ஊத்தினே. போலமாய் தத்தம் செய்து ஓமக்காய். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரை நாம் இன்னொரு முறையாக வாசித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து செய்திக்கு கடந்து செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனித்தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கும். அதன் கிளைகளின் நிழலிலே தங்கி தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் என்பதை ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருந்து அது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்க, நாங்கள் அதனை கேட்டு உமக்கேற்று உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுடைய பிரயாணத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேர்க்கிற விஷயங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு மிக சிறந்த தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், இதனுடைய முழு யூனிட் ஒரு பெரிக்கோ மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. மேசியாவாகிய கிறிஸ்துவின் ராஜ்யமும் அவருடைய ராஜாங்கமும், த கிங்ஷிப் அண்ட் தி கிங்டம் ஆஃப் மெஸ்ஸாயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மேசியாவாக வந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். வேதம் அதை சொல்லுகிறது, தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கையும் அதுதான். வாசி கேட்ட இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது, கடவுள் கேதுரு மரத்தின் நுனிக்கிளையை அதை ஒரு உருவக கதை மூலமாக, அந்த ஒரு உருவக கதை மூலமாக தாவீதின் அரசாட்சியை மீட்டெடுக்க போகிறதை குறித்து தீர்க்கன் எசேக்கியேல் மூலமாக வாக்குரைக்கின்ற செய்தி தான் இந்த நாளின் செய்தி. கேதுரு மரம், அதனுடைய நுனி, த ஷூட் ஆஃப் சீடார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதன் மூலமாக என்ன அவர் சொல்ல வருகிறார்? தாவீதின் அரசாட்சியை அவர் மீட்டெடுக்க போகிறார் என்றால் அந்த அரசாட்சி விழுந்திருக்க வேண்டும். அது எப்படி விழுந்தது என்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இதை அவர் ஏற்படுத்துகின்ற இந்த காரியம் மிக முக்கியமானது. God employs the allegory of the cedar to promise the restoration of the Davidic monarchy. இங்கே இந்த கேதுருவை பற்றி சொல்கின்ற போது உயர்ந்த கேதுரு என்று சொல்லி, the towering cedar, this has been compared to, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்ற போது இதனை ஒப்பிட்டு மற்ற பெரிய பெரிய ராஜாக்களுக்கு சொல்வார்கள். கேதுரு மரம் போன்ற உயர்ந்த பலமுள்ள எல்லா அதிகாரத்தையும் படைத்த ராஜா, சக்கரவர்த்தி என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், த மைட்டி கான்கரர்ஸ் ஆஃப் ஓல்டன் டேஸ், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் யார் என்று பார்க்கின்ற போது, த டெஸ்பாட்ஸ் ஆஃப் அசீரியன்ஸ், அசீரிய சர்வாதிகாரிகளை அவர்கள் என்ன சொல்வார்கள்? கேதுரு மரம் போல உயர்ந்திருக்கின்ற பலம் நிறைந்தவர்கள் என்று சொல்வார்கள். உலக பிரகாரமான ராஜாக்கள், சர்வாதிகாரிகள். அதே போல எகிப்தின் பார்வோன்கள், த ஃபேரோஸ் ஆஃப் ஈஜிப்ட். அதே போல கடவுளுடைய ஆளுகையை மிக சிறப்பாக கொடுத்து பெயரையும் புகழையும் பெற்றுக்கொண்ட தாவீதினுடைய அரசாட்சி, தி டேவிடிக் மொனார்கி,
இவைகளெல்லாம் கேதுரு மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. ஏனால் உயர்ந்ததும் பலம் நிறைந்ததும் சர்வ வல்லமை படைத்ததுமான ராஜ்யம், ராஜாக்கள், அவருடைய ராஜாங்கம் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே மேசியாவை குறித்தும் இதேதான் இங்கே சொல்லுகிற குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். So it is a shoot of cedar என்று சொல்லி, அதனுடைய ஒரு கொழுந்து, இந்த கேது மரத்தின் கொழுந்து, அதை எடுத்து நான் நாட்டுவேன். உயர்ந்த பாருங்க, இந்த 23ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன். 22ஆம் வசனம் பார்க்கின்ற போது, அதில் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அதான் சியோன். இஸ்ரவேலில் பார்க்கின்ற போது இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன், சியோன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அது மகிமையான கேதுரு. இட்ஸ் a glorious, it is a gracious, it is a glorious cedar என்று சொல்லி, அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளில் நிழலில் தாபரிக்கும். அதாவது இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்தவர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தீர்க்கன் எசேக்கியேல் மூலமாக சொல்லுகின்ற ஒரு காரியம் தான் இது. மேசியாவின் ராஜாங்கத்தையும் ராஜ்யத்தையும் அதன் மகிமையையும் அதனுடைய உயர்வையும் அதனுடைய வல்லமையையும் ஒப்பிடுகின்ற உயர்ந்த கேதுருவாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்ற போது, ஏசாயா 2:13 2:13, எசேக்கியேல் 17:3, 22, 23, ஆமோஸ் 2:9 போன்ற இடங்களில் நாம் பார்க்கின்ற போது, இந்த அதாவது இந்த ஒரு இளங் கிளையை, ஒரு இளங்குருத்தை, ஒரு கொழுந்தை வைத்து அவர் அதாவது தாவீதினுடைய அந்த சாம்ராஜ்யத்தை மறுபடியுமாக அவர் நிர்ணயம் பண்ண போகிறார், நிரூபிக்க போகிறார், உண்டு பண்ண போகிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமான கேதுரு மரம் எப்பேற்பட்டது என்பதை நாம் ஃபர்ஸ்ட் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Cedar tree is identified from the tenacity of its roots. அதனுடைய வேர் இருக்குது பாருங்க, அது வந்து ரொம்ப உறுதியானது. இந்த கேதுரு மரம், ஆண்டவர் கூட அவர் உறுதியானவர். அடுத்தது அது ரொம்ப உயர்ந்து வளரும். எவ்வளவு 100 அடி உயரம் அது வளரக்கூடியது, உயர்ந்தது. அவருடைய ராஜாங்கம் உயர்ந்தது. வானத்திலே அவர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி 103வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 103வது சங்கீதம் 19 பார்க்கின்ற போது, கர்த்தர் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிற அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. உயரமானவர், உறுதிப்பாடு நிறைந்தது. அடுத்தது, இது எப்பொழுதும் பச்சை பசையில் என்று இருக்கக்கூடியது. இட் இஸ் an evergreen tree. உயரமாக வளர்வது மாத்திரமல்ல, அதனுடைய ட்ரங்க், அதாவது அந்த இது விழுதுகள் எப்படி சூழ்ந்திருக்கும், the trunk, the circumference of its trunk will spread from 40 to 50 feet. 40லிருந்து 50 அடி அகலம் வரைக்குமாய் அதனுடைய விழுதுகள் அப்படியே பரவி இருக்கும். அப்படியே அந்த ஒரு மரனால சும்மா அப்படியே ஆடம்பரமாக கம்பீரமாக அது நிற்பதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது எங்கெங்க வளருது என்று பார்க்கும்போது, இட் க்ரோஸ் இன் வெஸ்டர்ன் ஏஷியா, பாலஸ்தீன், ஹிமாலயாஸ், நம்முடைய இமயமலை பகுதிகளில், சைப்ரஸ், சீப்புரு தீவு மற்றும் மவுண்ட் சினாய், லெபனான் இது பேர் போனது. லெபனானில் இது மிக அதிகமாக வளரக்கூடிய, அதே போல பாலஸ்தீன். இந்த மரம், அதாவது இந்த மரம் நறுமணம் வீசக்கூடியது, மிக முக்கியமானது. இட்ஸ் a fragrant wood. இது மகிமையான ஒரு கேதுரு என்று சொல்வது சாதாரணமானது இல்லை. இப்படியெல்லாம் இதுக்கு குணாதிசயம் இருக்கிறது. இது நறுமணம் வீசக்கூடிய ஒரு மரம். இட்ஸ் ஃப்ராக்ரண்ட் வுட். அது மாத்திரமல்ல, புழு பூச்சி பிடிக்காமல் அது, அதாவது அந்த கட்டை, அந்த இது இருக்குங்கள மரம்,
அந்த wood அது அழுகி போகாமல் மக்கி போகாமல் இருக்கக்கூடியது, மிக உறுதியானது. ஸோ நாட் ராட் ரெசிஸ்டன்ட். அது மாத்திரமல்ல, அது மற்ற அதாவது மரங்களை மரம் அது முடிச்சா இருக்கும் இல்லையா, இது முடிச்சு இல்லாதது. ஸோ இது நாட் ஃப்ரீ, KNOTFRE, நாட் ஃப்ரீ, முடிச்சு இல்லாதது. ஸோ எல்லாத்துலேயுமே இதனுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாகுது. இது எந்தெந்த காரியங்களுக்கு பயன்படுகிறது என்று பார்க்கும்போது, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள். அதாவது கடவுளுடைய எருசலேம் ஆலயம் இந்த அதாவது விட்டு கொண்டு கட்டப்பட்டது. பெரிய பெரிய பீம், அதாவது தூண்கள் எல்லாம் மரத்திலே நிற்க வைத்திருப்பார்கள். கேதுரு மரம் மிக உறுதியானது, உயரமானது. எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது, முதலாவது ஆலயம் கூட அதனால் கட்டப்பட்டது. இரண்டாவது, the second temple was also constructed by using the cedar. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்கின்ற மாளிகையிலே கட்டுகின்ற ஒரு கட்டட பொருளாக இது இந்த கேதுரு மரம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அதாவது பெரிய பெரிய கப்பல்களை உருவாக்குகிற ஷிப் பில்டிங்குக்காக இது பயன்படுத்தப்பட்டது. கடவுளை தொழுது கொள்கின்ற ஆல்டர், பலிபீடத்தை அலங்கரிக்கின்ற, அதனை கட்டுகின்ற ஒரு ஒரு அது அதற்கு இது பயன்படுகின்ற ஒரு மரமாக இருக்கிறது. சகல மகிமையும் படைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே நாம் பார்க்கின்ற போது, ஏன் இந்த கேதுருவை கொண்டு, இதனுடைய அந்த கொழுந்தை கொண்டு, அந்த இளசாய் இருக்கிற அந்த கொழுந்துகளில் இளசாய் இருக்கிறதை ஒன்றை கொய்து கடவுள் நாட்டுவேன் என்றால், இந்த சந்ததியிலே, இப்பேற்பட்ட சந்ததியிலே வந்த பெரிய பெரிய ராஜாக்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்காமல் விழுந்து போனார்கள். அந்த விழுந்து போன இஸ்ரவேல், அதை யூதா சந்ததியிலே அவருடைய கதை முடிந்தது. கடவுள் தாவீதோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை முடிந்து போனது என்று மற்ற மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். இந்த சம்பவம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், யூதாவினுடைய 20வது அரசனும் 11 வருட காலமாக யூதாவை ஆட்சி செய்தவனுமாகிய செதேக்கியா ராஜா, அவனுடைய காலத்தில் பாபிலோனிய மன்னன் ஈராக்கில் இருந்து வந்து, அவன் அப்பொழுது இப்போ இருக்கின்ற ஈராக், அது பாபிலோன், அந்த காலத்தில் பாபிலோன், அங்கே இருக்கின்ற நேபுகாத் நேச்சார் வந்து படையெடுத்து வந்து இதனை முற்றுகையிட்டு கைப்பற்றி கொள்கிறான். கைப்பற்றி கொண்டு இவர்களை கைது செய்து இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு செல்கிறார்கள். சிறைப்பிடித்து தேவர் ஃபுல்லி எக்ஸைல்டு டு பாபிலோன். ஏனென்றால் கடவுளுக்கு விரோதமாக இவர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாக செதேக்கியா ராஜா அவனுடைய பேச்சை கேட்டு, அதாவது அவன் அங்கு இருக்கின்ற தீர்க்கதரிசிகளுடைய எச்சரிப்பு செய்தியும் கேட்காமல் அவன் மனம் போன போக்கிலே அவன் போனான். ஆகவே கடவுளுடைய எச்சரிப்பு வந்தது, எதிர்ப்பு வந்தது, அழிவு வந்தது. பாபிலோனுடைய ராஜாவுடைய கரங்களில் அவன் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவன் மிக பரிதாபமான முறையிலே அவன் மரணத்தை சந்தித்தான். அதாவது கடவுள் சொல்ற பேச்சை கேட்காமல் மனம் அப்படி போகின்ற போது அழிவு கண்டிப்பாக வரும். ஒரு பழமொழி சொல்வார்கள், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. மதி கெட்டு இவன் ஆடின ஆட்டத்தினால அழிவு வந்தது. அவனுடைய ராஜ்யம் பிடிக்கப்பட்டது. எருசலேம் ஆலயம் சூறையாடப்பட்டது. பெரிய காலாகாலமாக கட்டி வைத்து கொண்டிருந்த காக்கப்பட்டு வந்த அந்த ஹெரிட்டேஜ் சூறையாடப்பட்டது. தாவீதினுடைய சிம்மாசனம், அந்த ஆளுகையின் அந்த ஹெரிட்டேஜ் அப்படியே பின்பற்றி வந்தவர்கள் இந்த செதேக்கியா ராஜா மூலமாக சிதைக்கப்பட்டது. ஆனால் கடவுள் அந்த ஒரு லினியேஜிலிருந்து, அந்த ஒரு வேரிலிருந்து மறுபடியுமாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன் என்று சொல்ல, அதுதான் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செதேக்கியா ராஜா எப்பேற்பட்டவன், எப்படி அவன் அந்த சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்ற காரியத்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:4 பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் இருப்பார்கள் என்று சொல்லி, they will have to be exiled because of their proudness, their prideness.
their rebellious nature against God. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகின்ற ஒரு காரியமாக, கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே தான் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். they were exiled to a foreign country. ஓசியா 3:5 பார்க்கின்ற போது அவர்கள் போய் வாழ்விழந்த சூழ்நிலையில் கடவுளை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள். அங்கே பாருங்கள், அவர்கள் சொல்கின்ற காரியம், அவர்கள் மறுபடியும் ஓசியா 3:5 பார்க்கின்ற போது அவர்கள் மறுபடியும் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறுபடியும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவும் நாடி அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்தது நிமித்தமாக, அவர்கள் கூக்குரலிட்டது நிமித்தமாக கடவுள் அவர்கள் சந்ததியிலிருந்து ஒருவனை நான் ஒரு மேசியாவாக அனுப்புவேன் என்று சொல்லி, ஆனால் உடனடியாக அந்த காரியம் நடைபெறவில்லை. அதன் பிறகு என்ன ஆனது? இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனில் வாழ்விழந்து கிடக்கின்ற இவர்கள் யூத மக்கள் விடுதலைப்பட வேண்டும். அதை உடனடியாக கடவுள் செய்தார். அதாவது பாபிலோனிய அரசாட்சியை வீழ்த்தத்தக்கதாக பெர்சியா ராஜாவாகிய கோரேசை கடவுள் ஆயத்தப்படுத்துகிறார். அவன் முற்றுகையிட்டு பாபிலோன் ராஜாவை அவன் மேற்கொள்கிறான். அங்கு அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை கைப்பற்றின பிறகு அங்கு இருக்கின்ற இஸ்ரவேல், அதாவது யூத மக்கள், அடிமைகளாக இருக்கின்ற யூத மக்களை நீங்கள் போங்கள் என்று சொல்லி விடுதலை கொடுக்கிறான். யார்? ஒரு பெர்சியா ராஜா கோரேஸ். இன்றைக்கு பெர்சியா என்று சொல்கின்ற போது ஈரான் ராஜா என்ன சொல்றார்? கோரேஸ், சைரஸ், நீங்கள் போய் நீங்கள் கடவுளை தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய நாட்டுக்கு போங்கள், அங்கே போய் நீங்கள் மறுபடியும் ஆலயம் கட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். சிறைப்பட்டிருந்த யூதர்கள் தங்கள் நாடு திரும்ப செய்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி நாடு திரும்பியவர்களில் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் யார் என்றால் செருபாபேல். செருபாபேல் என்ற வார்த்தைக்கு ஷூட் ஆஃப் பாபிலோன், அதாவது பாபிலோனின் கொழுந்து என்று சொல்லி. ஆனால் இவன் இந்த பாபிலோன், அதாவது இந்த செருபாபேல், இவனுடைய அதாவது மூதாதையர் யார் என்று பார்க்கின்ற போது இஸ் a great and great grandson of godly king Josiah. யோசியா என்ற ஒரு பிரசித்தி பெற்ற கடவுளுக்கு பயந்த உண்மையான அரசனுடைய கொள்ளு பேரன் கிரேட் கிராண்ட்சன் சொல்லி கொள்ளு பேரன், எள்ளு பேரன் என்று சொல்வார்கள். அந்த பாரம்பரியத்தை அப்படியே உரித்து கொண்டு வருகிற செருபாபேல். இந்த செருபாபேல், இந்த யோசியா, இவருடைய பரம்பரையில தான் யோசேப்பு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனார் யோசேப்பு. சோ அந்த ஒரு கொழுந்திலிருந்து எடுத்தார்ல, இதே அந்த லீனியேஜ் தான் தாவீதுடைய அந்த லீனியேஜ்ல இருந்து வருகிறது, அந்த ட்ரீல இருந்து, ஃபேமிலி ட்ரீல இருந்து. மத்தேயு 1:11-16 வரைக்கும் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:27 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செருபாபேல் என்ற இந்த பாபிலோனிய கொழுந்து என்ன செய்த தெரியுமா? அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சந்ததியிலே தாவீதின் அந்த கொழுந்து வரத்தக்கதாக இந்த அந்த சந்ததியிலே அவர் ஒப்பு கொடுத்தார். But this shoot of Babylon helped to make possible the birth of the shoot of David. தாவீதின் வம்சத்தில் பிறக்கின்ற ஒரு இளங்கிளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியிலே வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த தாவீதின் இளந்தளிர் தான் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சர்வலோக ரட்சகராக, சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், இன்றைக்கு நம் அனைவரையும் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11:1-10 வரைக்கும் சொல்லப்பட்ட பகுதியிலே பார்க்கின்ற போது அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, த ஸ்டெம் ஆஃப் ஜெஸ்ஸி என்று சொல்லி, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதுதான் கடவுள் வாக்கு கொடுத்த, இங்கே எசேக்கியேல் மூலமாக சொல்லப்பட்ட அந்த ஷூட் ஆஃப் சீடர். இங்கே பார்க்கின்ற போது த ஸ்டெம் ஆஃப் ஜெஸ்ஸி, தாவீதின்
இவர் யார் என்று பார்க்கின்ற போது இவர் தான் தாவீதின் ஜெஸ்ஸி யார், ஈசா யார், தாவீதினுடைய தகப்பன். ஸோ இந்த தாவீதின் அரசாட்சி ஏற்படுத்தத்தக்கதாக தான் இந்த மேசியா அனுப்பப்படுகிறார். அது உலக பிரகாரமாக மறுபடியும் போய் வெறும் யூதர்களுக்கு அவர்களுக்கு மாத்திரமே தாவீதின் சிங்காசனத்தை ஏற்படுத்தி ராஜாங்கத்தை ஏற்படுத்தும் அரசாட்சி ஏற்படுத்தும் இந்த மேசியா அனுப்பப்படவில்லை. கடவுளுடைய சித்தம் எல்லாருக்காக அனுப்ப வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:32-33 பார்க்கின்ற போது இந்த அதாவது மேசியா தான் வந்து தாவீதின் சிங்காசனத்தை நிலைநாட்டுவார், அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொல்லி அங்கே தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லி அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் எரேமியா 23:5-6 பார்க்கின்ற போது அங்கே மிக அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவார். இந்த மேசியா எப்பேற்பட்டவர் என்றால் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்ட வருகின்ற மகாராஜா. இவர் வந்து வெறும் அங்க இருக்கின்ற யூதர்களுக்கு மாத்திரம் ஒரு ராஜாங்கத்தை ஏற்படுத்தவும் ராஜ்யத்தை ஏற்படுத்தவும் அவர்களை மாத்திரம் ஆதாயப்படுத்தல்ல, முழு உலகத்தையும் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட அவர் அனுப்பப்பட்டார். 6ஆம் வசனத்தில் பாருங்க, எரேமியா 23:6ஆம் வசனத்தில் அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. கடவுள் அனுப்பின இந்த அதாவது ஒரு நீதி உள்ள கிளை யார் என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயர் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எரேமியா 23:6 பார்க்கின்ற போது he shall be called the Lord our righteousness. எபிரேய வார்த்தையில யெகோவா சித்கேனு என்று அர்த்தம். சித்கேனு, யெகோவா சித்கேனு என்று சொல்லி இந்த மேசியாவாகிய கிறிஸ்து நமது நீதியா இருக்கிறார், நமது நீதியா இருக்கிறார். he is our righteous, he is our righteousness, our righteousness. நமது நீதியா இருக்கிறார், உனது நீதியா இருக்கிறார், நம் அனைவருடைய இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய நீதியா இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற மேசியா. எங்கள் நீதி, அதைத்தான் யெகோவா சித்கேனு சித்கேனு என்று சொல்வார்கள். அதாவது நம்ம வீட்டில் இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்போ அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க அப்பாவை வந்து அவங்க தாத்தா வந்து காட்டி இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல் அந்த அவங்க அப்பாவை காட்டி இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ அந்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லும், எங்க அப்பா அது, உரிமை கொண்டாடும், எங்க அப்பா அது, உங்க மகள்ல எங்க அப்பா அப்படின்னு அந்த உரிமை கொண்டாடுகின்ற எங்கள் நீதி எங்க அப்பா என்று சொல்லி தந்தை பெர்மான்ஸ் கூட ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு பாடல் பாடும்போது யெகோவா சித்கேனு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்கள் நீதி, our righteousness. So our Messiah is our righteousness. அவரை அனுப்பி இந்த தாவீதின் அரசாட்சி நிலைநாட்ட கடவுள் அனுப்பப்பட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மேசியா என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பார்க்கின்ற போது அனாயிண்டட் ஒன், எபிரேய வார்த்தையில் மெஸ்ஸையா என்ற வார்த்தைக்கு மெஷியா என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிரேக்க வார்த்தையில் கிறிஸ்டோஸ், கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அவர்தான் அனுப்பப்படுகின்ற மேசியா. அதனை மிக தெளிவாக யோவான் ஸ்நானகன் வெளியரங்கப்படுத்தினார். மேசியா என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது the one anointed by God and empowered by God's Spirit to deliver his people and establish his kingdom. கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்று தம் மக்களை மீட்டு தம் மக்களுக்கென்று ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுமே மேசியாவினுடைய பணியாக இருக்கிறது. தம் மக்கள், தம்முடைய ராஜ்யம் என்று சொல்லுவது தம் மக்கள் என்று பார்க்கின்ற போது அவர் வெறும் இஸ்ரவேலருக்கு மாத்திரமா, யூதர்களுக்கு மாத்திரமா, முழு உலகத்திற்கும் அவர் சொந்தக்காரர். அவர் சர்வ ரட்சகர், சர்வலோக ரட்சகர்.
He is universal God. He is universal Messiah. His divinity is not confined only to a particular community of people. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவர்தான் மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் யூதர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது the Jewish thought of Messiah is something different. The Messiah would be the king of Jews. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவருடைய எண்ணத்தில் மேசியா என்பவர் யார் என்றால் அவர்கள் யூதருக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அவர் அதாவது ஒரு அரசியல் செய்து தங்களுடைய விரோதிகளை துரத்தி அடித்து, முக்கியமாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தை விரட்டி அடித்து தாவீதின் சிங்காசனத்தை ஏற்படுத்தி தாவீதின் அரசாட்சியை கொடுத்து அங்கே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார் என்று சொல்லி இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதிலே தவறு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு மாத்திரம்தான் வர வேண்டும் என்று அவர் நினைப்பது அது சுயநலம். கடவுளுடைய திட்டம் அது அல்ல. எல்லாருக்காகவும், எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக வாழ வேண்டும், எல்லாருக்கும் இவர் ராஜா. He is King of Kings, Lord of Lords, Messiah. ஆகவே அவரை அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அதாவது ஆதி அப்போஸ்தலர் காலத்திலும் அதன் பிறகு அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள் மற்ற எல்லா புறஜாதியாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன நினைத்தார்கள்? Jesus Christ, the role of Jesus Christ is nothing but he is a Messiah and the spiritual redeemer. He is Messiah for all. He is universal Messiah என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் அவர் வாழ்வு கொடுக்க வந்தார் என்பதை ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர்கள் அந்த ஒரு புது வாழ்வு பெற்று புதிய திருச்சபை உருவான போது அங்கே அந்தியோகியாவிலே முதலாக அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளிலே 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது அங்கே சீஷர்களும் பல காலமாக அவர்கள் கடவுளை தொழுது கொண்டு வருகின்ற போது முதலாக அந்தியோகியாவில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர், கிறிஸ்துவை பின்பற்றி செல்கின்றவர்களுக்கு. ஸோ அவர்கள் அவருடைய எண்ணத்தின் பிரகாரம் பார்க்கின்ற போது the Messiah will save the people from their sin and the eternal death. நித்திய மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நரகாக்கிலிருந்து மீட்டெடுக்கின்ற ரட்சகர், உலக ரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து கூட தன்னை அவர் வெளிப்படுத்தி கொள்கின்ற போது Jesus focused himself not as a political king but as a spiritual and a suffering servant. அதைத்தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் முழு அதிகாரமும் நாம் பார்க்கிறோம். தன்னை பாடுபடும் தாசனாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் மேசியாவாக. ஆனால் இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது யூதர்களுக்கு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் மெசையாவாக இவர் ரோம சாம்ராஜ்யத்தை அவர் விரட்டி அடித்து தாவீதின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி தாவீதின் ராஜ்யத்தை ஏற்படுத்தி உலக பிரகாரமாக அந்த காரியத்தை நிறைவேற்ற அல்ல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை எல்லா மக்களுக்கும், பூலோகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The kingdom of Jesus Christ is not political but spiritual. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36 பார்க்கின்றோம். My kingdom is not from this world. என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த நாம் காணுகின்ற இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்தில் கூட என்ன நாம் பார்த்தோம்? அந்த 1ஆம் வசனம் படிங்கள். 2 கொரிந்தியர் 5:1 பார்க்கின்ற போது 2 கொரிந்தியர் 5 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இங்கே நாம் வாழுகின்ற, நாம் பார்க்கின்ற visible things will definitely perish. These things will perish one day or the another day. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட, கையினால் கட்டப்படாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு. ஆகவே அந்த பரலோக மந்தையிலே சேர்க்கத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கத்தக்கதாக தான் கடவுள் இந்த பூலோகத்திலே மேசியாவாக வந்தார். He is universal God to take us to the eternal kingdom. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசி கேட்ட
சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கின்ற போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:26-34 பார்க்கின்ற போது 31-32 அங்கே பரலோக ராஜ்யம் எப்பேற்பட்டது என்பதை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகு விதை அது சிறியதாக இருக்கிறது, ஆனால் கூட அது விதைக்கப்பட்ட பிறகு அது மரமாக எழும்பி எல்லா பட்சிகளும் எல்லா பறவைகளும் அதில் வந்து தாவரிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கு, பெரிய மரமாக. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எருசலேமிலே, இஸ்ரவேலிலே, அது உலகத்தின் மைய பகுதி, அது இந்த பூமியில மைய பகுதி. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாட்டிலே அவர் பிறந்தார், பெரிய மேசியா. அவர் மூலமாக உலகம் முழுவதும் ரட்சிப்பு. எப்படி இந்த சின்ன கடுகு அது விதைக்கப்பட்ட பிறகு பெரிய மரமாக வந்து எல்லாருக்கும் அது புகலிடமாக, எல்லா பறவைகளுக்கும் புகலிடமாக இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் புகலிடமாக இருக்கிறார். அவரை அண்டி வருகின்ற மக்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளினதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவருடைய ராஜ்யம், ராஜாங்கம் மற்ற மன்னர்களைப் போல அல்ல. The worldly kings, their power and authority, area which comes under their ambit will perish. அது ஒரு அளவு தான் இருக்கும் இல்லையா? ஒரு தாவீதின் அதாவது ராஜ்யம் என்றால் கூட அது ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்பை கொண்டது. ஆனால் இவருடைய அதாவது ராஜாங்கம், இவருடைய ராஜ்யம் எப்பேற்பட்டது என்பதை 103 சங்கீதம் 19 பார்க்கிறோம். கர்த்தர் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சர்வத்தையும்னா உலகில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் ஆளுகிறது. ஆகவேதான் அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவருடைய த்ரோன் எங்க இருக்குது? எங்க இருக்குது? வானத்தில் இருக்கிறது. கர்த்தர் வானத்தில் தமது சிங்காசனத்தை, பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படி, அவர் கால் வைக்கிற இடம். சோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதுதான் இட்டர்னல் கிங்டம், நித்திய ஒரு ராஜ்யம் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் சொல்லுகின்ற போது இதனை மிக அழகாக சொல்லுவார். த கிங்டம் ஆஃப் பவர், வல்லமையின் ராஜ்யம் என்று சொல்லி. இரண்டாவதாக த கிங்டம் ஆஃப் கிரேஸ், கிருபையின் ராஜ்யம். மூன்றாவதாக த கிங்டம் ஆஃப் க்ளோரி, மகிமையின் ராஜ்யம். இல்லை மிக அழகாக சொல்லுகின்ற போது த கிங்டம் ஆஃப் பவர் என்று சொல்கின்ற போது 103 சங்கீதம் 19 பார்த்தோம். அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. அவர் பூமி அனைத்திலும் ராஜரிகம் பண்ணுகிறவர், எல்லா ராஜ்யத்தையும் ராஜரிகம் பண்ணுகிறவர் அவர். So his kingship and the kingdom is eternal, powerful, that cannot be equated with the worldly kings, worldly empire and the emperor. He is amazing God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூத்தருடைய the kingdom of grace, கிருபையின் ராஜ்யம் பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிறார், அது அந்த கிருபையின் ராஜ்யத்தை நாம் எங்கே அனுபவிக்கிறோம் என்றால் the church in this earth, அதாவது இந்த பூமியிலே திருச்சபையின் மூலமாக அந்த கிருபையின் எத்தனத்தை நாம் அனுபவிக்கிறோம். சாக்கிரமத்தை அவர் லுத்தர் சொல்லுகின்ற போது கிருபையின் எத்தனம், the means of grace என்று சொல்வார். கடவுளுடைய வார்த்தை சாக்கிரம் வந்து என்ன, இட்ஸ் a means of grace, கிருபையின் எத்தனம் என்று சொல்லி. இதனாலே நாம் புதுப்பிக்கப்படுகிறோம், புதுவாழ்வு பெறுகிறோம், அவருக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற போது கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இல்லையா? thy kingdom come. ஏன் அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்? லுத்தர் சொல்கின்ற போது நாம் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் கூட கடவுளுடைய ராஜ்யம் தானாகவே வருகிறது. ஆனால் கூட கடவுள் ஏன் அதை கற்றுக் கொடுத்தார் என்றால், அவரிலே நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வளர வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் என்ன என்று பார்க்கின்ற போது பாக்கியவான் யார்? பொல்லாதவரின் ஆலோசனையின்படி நடவாமலும், பாவின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தரின் வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கிற மனுஷனே பாக்கியவான். he is a blessed one. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ்க்கையை நாம் நடத்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். அதை எங்கே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பார்க்கின்ற போது அதனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் திருச்சபையிலே அந்த ஒரு புதுப்பிக்கின்ற ஒரு காரியத்தை, ரெனிவல்
through the word of God என்பதை நாம் திருச்சபையிலே உணர முடியும். ஆகவே திருச்சபையிலே கடவுளை வந்து தொழுது கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக, கடவுளுடைய வார்த்தையை புகட்டுகின்ற புகலிடமாக அது இருக்கிறது. அங்கே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அனுபவிக்கின்ற ஒரு பெரிய அலாதி சுகம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். J.I. Packer என்ற ஒரு மனுஷர் சொல்கிறார், the purpose of the church is to make the invisible kingdom visible through faithful Christian living and a witness bearing. காணாத பரலோகத்தை திருச்சபையிலே அதை நாம் காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதற்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த மேசியாவாகிய கிறிஸ்து சர்வ வல்லவர், அவருடைய ராஜாங்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய ராஜ்யம் நித்தியமானது. அவர் மறுபடியும் வரப்போகிறார். அந்த இரண்டாம் வருகைக்கென்று நாம் இந்த உலகத்தில் ஆயத்தமாகும், மற்ற மக்களை ஆயத்தப்படுத்துவோம். கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தேவம் எனக்கு தாரும், நீ என்னை தாங்கும்படி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திர அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாவது புண்ணியமும் பாத்திரமில்லாத எங்களுக்கு தந்திரடின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமாக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரட்சணை வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு என்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உம்முடைய வார்த்தையும் வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உம்முடைய திருச்சபைக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய இரட்சகரின் ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்கிறோம். உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்களுடன் கிறிஸ்துவோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறச் செய்யும். கர்த்தாவே, உம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக பேசி எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். விழுந்து போன ஆண்டவரை பாரம்பரியம் மிக்க சாம்ராஜ்யத்தை, தாவீதின் அரசாட்சியை மீண்டும் நிலைநாட்ட பூமிக்குரிய ஒரு அரசாட்சியாக அல்ல, அது பரலோக ராஜ்யத்தை காட்டுகின்ற ஒரு அரசாட்சியாக இந்த பூமியிலே மேசியாவை நீர் அனுப்பினீரே முடிச்சுக்கிறோம். கர்த்தாவே, இந்த மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை ஞான ஸ்நானத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்தபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியம் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் பெற்று எல்லாரும் கர்த்தாவே சிலுவையின் நிழலில் வந்து சேரும்படியாக மேசியாவின் இந்த நித்திய ராஜாங்கத்தில் நித்திய ராஜ்யத்தில் சேர்கின்ற ஒரு பாக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகம் கிடைக்கும்படி நீர் கிருபை செய்திடும். மரணத்தை சந்தித்த குடும்பங்களுக்கு உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தை நீர் கொடுத்து வழிநடத்த மதிப்பிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, கடந்த திங்கட்கிழமை ஆண்டவரே என்னுடைய மூத்த அண்ணன் திரு மனோராஜ் ஐயா அவர்களுக்கு கர்த்தாவே காலையில் ஏற்பட்ட இந்த அறுவை சிகிச்சையினுடைய கிருபை இருந்து அவர் ஆண்டவரே அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து வீடு திரும்பத்தக்கதாக கிருபை செய்கிறோம். ஸ்தோத்திரம். இழப்புகளின் மத்தியிலும் நீர் நல்லவர் என்பதை ஆண்டவரே குடும்பத்தார் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, அவரை தொடர்ந்து நீரே பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர் உண்மையில் வைத்திருக்கின்ற பாசத்திற்காக நேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதே போல
ஆண்டவரே கர்த்தாவே, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே தம்முடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் இந்த வாரத்தில் ஆசரிக்க இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும். அதே போல் தன்னுடைய SSLC எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி உங்களுடைய விசேஷ ஞானத்தினால் நிரப்பி கர்த்தாவே அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். அவர்கள் கர்த்தாவே நடைபெறுகின்ற இந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறும்படியும் அவருடைய வாழ்க்கை சிறந்து விளங்கும் கிருபை செய்தோம். கர்த்தாவினுடைய திருச்சபையுடைய முகாம் சங்கத்திற்காக விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும், நியாயப்பள்ளி பிள்ளைகளுக்காகவும், மாதர்களுக்காகவும், மாத சங்கத்திற்காகவும் ஆண்டவரே அவங்க நன்றி செலுத்தும். ஒவ்வொருவரையும் சுவாமி தனித்தனியாகவும் பேராகவும் குடும்பமாக நீர் ஆசீர்வதி முடியாது ஜெபிக்கிறோம். உடைய மனவாட்டியாக திருச்சபையை கூடி சீக்கிரத்தில் மீட்டெடுத்து நம்ம எல்லாரும் சுவாமி கர்த்தாவை தொடர்ந்து ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவில் மென்மேலும் வளர்ந்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக உள்ளத்தில் வாழ செய்திருக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீர நன்மைகளையும் உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் என்னென்றைக்கு படைத்தாண்டு கொண்டிருக்கிற உம்முடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆர்த்திகளுத்தாலும் எங்கள் நாடுகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை மன்னியும். தீவிர ரட்சு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 127வது கீர்த்தனை நாம் பாடுவோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. Let us sing the lyric 127. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை நாம் படைப்போம். வீடுகளிலே நீங்கள் காணிக்கைகளை சேகரித்து ஊழியத்தை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 127வது பாடல். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா மாசில்லாமணியான மூச்சுடர் மேசேயாரசே. மாசில்லாமணியான மூச்சுடர் மேசேயாரசே. மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்பு செய்ய சுராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. தரிசன் மைந்தா நின் சரணம் சரணமேந்தா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணமேந்தா. சதனந்தா ஆனந்தா ஊவந்தா மிக வந்தனம் வந்தனமே சுராஜா என்னை ஆளும் நேசா. ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. கடைசி சரணம். மங்களம் மேசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே. மங்களம்
ஈசாவே பழமிகும் சங்க என் ராஜாவே நரம்பே நீதேவே உமக்கோசனாவே இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா. படைக்கப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கையை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இது உம்முடைய ஊழியத்திற்கு பிரயோஜனப்படும்படி கிருபை செய்தீர். இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக காணிக்கையாக உம்முடைய பாதத்தில் ஒப்படுகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில பங்கு பெற்று உம்மை தொழுது கொண்டு வருகின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதினாலும் நிரப்பி காத்து வழிநடத்தும் மதிப்பிட்டோம். கர்த்தாவே, சர்வத்திற்கும் அல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவறிந்து நிலைத்திருக்கும். உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதற்கு உண்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 11வது பாமாலையை பாடுவோம். கர்த்தரின் காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.